யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். ஜெய் ஸ்ரீராம். இந்த நாள் நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ராமருக்கான கோவில் அயோத்தியில் அமைக்கப்பட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டுருக்கா. ஸோ ஜனவரி 22, 2024 நம்ம வாழ்நாளில் நம்ம எல்லாரும் இருந்து இதை பார்க்குறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அதுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அது தவிர நிறைய பெரியவாள்லாம் இதுக்கு சிரமப்பட்டிருக்கா. நிறைய இது நடக்கணுன்றதுக்கோசரம் நிறைய பேர் நிறைய விதமாக பிரயத்தனம் பண்ணியிருக்கா. அவள் எல்லாருக்கும் நம்மளோட வந்தனத்தை தெரிவிச்சுப்போம். ஜெய் ஸ்ரீராம். இதுவும் பாலை திரிச்சு பண்ணுறது தான். என்னன்னு கேட்டேன்னா காஜு கேசர் பேடா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எவ்வளோ மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 100 grams காஜு, அதாவது முந்திரி பருப்பு, இதை மிக்சியில் எடுத்துக்கிறேன். இது 1 லிட்டர் பால் காய்ச்சி ஆறின்றிருக்கு. இதை வினிகர் விட்டு திரிக்கலாம். ஸோ இது நல்லா திரிச்சிட்டோம். அதே மாதிரி இதை பொடி பண்ணின்னு வந்துடுறேன். நான் ஒரு 10-15 ஸ்ட்ரிங் குங்குமப்பூவை ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பாலில் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதை நல்லா வழக்கம் போல் இதை நல்லா வடிகட்டிட்டு நிறைய தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டு இதையும் பவுடர் பண்ணி முந்திரி பருப்பையும் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி பவுடர் ஆகிருக்கு பாருங்க. ஸோ கண்டினியூஸாக ஓட விட்டேன்னா இது இந்த மாதிரி பவுடராக கிடைக்காது. பல்சஸ் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு பார்க்குறேன் உங்களை. இது எல்லாமே ஃபுல் க்ரீம் மில்கில் தான் பண்ணுறேன். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். இதையும் வழக்கம் போல் நல்லா உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு காமிக்கிறேன். இது தேய்க்கிறது ஒரு 10-15 நிமிஷம் ஈஸியாக தேய்ச்சினா தான் நல்லா ஒரு ஒத்தா மாதிரி ஒரு இதுவாக வரும். ஸோ தேய்ச்சிட்டு உங்களை பார்க்குறேன். இப்படி இந்த இடத்து பலத்துலேயே தேங்கும். ஸோ இந்த கேஷ்யூ பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். இது என்னென்னு கேட்டேன்னா மில்க் பவுடர் 1 கப்பு, குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் விட்டுடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு இதில் இன்னும் ஸ்வீட் போடலையே அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுன்னு இருப்பேன். அது இனிமேல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது கண்டென்ஸ்ட் மில்க் விட்டு பண்ண போகிறோம். அது ஒரே 1 ஸ்பூன் நெய் விடுங்க. இதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸரை இதில் போடுவோம். அடுத்து சின்னதாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 minutes இது பண்ணுங்க. அப்புறம் இது 200 grams கண்டென்ஸ்ட் மில்கை இதில் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு பேடான்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. போன வருஷம் சாக்லேட் பேடா பண்ணினோம். இந்த வருஷம் காஜு கேசர் பேடா. போன வருஷம் வீடியோவில் உங்களுக்கு தேடினேன்னா கிடைக்கும். உங்களுக்கு இதை நல்லா ஒட்டாமல் சுருட்டுண்டு வர அளவுக்கு இதை நல்லா இது பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். நல்லா ஒட்டாமல் வரட்டும். சுருட்டின்னு வர வரைக்கும் கலர்லாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி சுருட்டின்னு அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் சுருட்டின்னு வந்துடும். பட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதிலே வச்சுட்டேன்னா அப்படியே இறுகி போயிடும். வேறு தட்டில் இதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கரண்டியில் கூட ஒட்டாமல் வருது. இது அழகாக சுருண்டு வந்துடுச்சு. அப்படியே நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா மோல்டில் போட்டு இதை எடுக்கலாம். பேடா நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுதான் சைஸ். இந்த மாதிரி பேடா மோல்டர் கிடைக்கும்.
இது நீ எங்கே வாங்கினேன்னு கேட்டேன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதை வந்து நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. இன்னும் ஆறித்துனா இன்னும் ஃபார்ம் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ ஹோப் இந்த காஜு பேடா கேசர் பேடாவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சோஹன் அல்வா அப்படின்னு வந்து ஒரு இது உண்டு. அல்வானா இது சாஃப்டாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் குவைட் ஹார்ட். நான் செட் ஆனதுக்கப்புறம் அதை உடச்சி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் கப்பை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது உடனே செட் ஆகிடும். இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை பிச்சு எடுத்தோன்னா அழகாக சாலிடாக வந்துடும். அது இந்த பேப்பர் கப்புக்குள்ளே நான் இந்த மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்லைட்லி நெய் தடவிட்டு இதை இது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுருந்தேன். ஏன்னா இது உடனே செட் ஆகிடும். அதனால இதை ரெடியாக வச்சுருங்க. அதே மாதிரி இது 1 டேபிள் ஸ்பூன். இதால் 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரும் எடுத்துட்டுருக்கேன். 1/4 கப் நெய், 1/2 கப் சர்க்கரை போடுறேன். இது ஒரு 1 கப் கிட்ட சுகர் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப கறிக்கிடாதீங்க. இது கேரமல் ஆகணும். இதை வந்து சிம்மில் வச்சுன்னு மீடியம் ஹையில் வச்சு பண்ணுங்க. இது இந்த நெய்யோடு சேர்ந்து மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த அடுப்பை அணைச்சிட்டு இந்த பால் பவுடரையும் இந்த மைதாவையும் இதில் ஆட் பண்ணணும். இது ஒரு ஸ்டேஜில் மாறுறதையும் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நிறையா நாளைக்கு நிற்கும். ரொம்ப ரொம்ப நன்னாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு இது. ஸோ இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு மெதுவாக தீபாவளிலாம் கழிஞ்சு ஒரு 20-25 நாள் கழிச்சு கூட இதை எடுக்கலாம். ஆனால் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்கோ. அது பாட்டில் இருக்கும் நன்னா. அதுதான் மெதுவாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தெரியறது அவங்களுக்கு. எவ்ரி ஸ்டேஜ் இதோட இது மாறிண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எல்லாம் தனியாக வந்திருக்கு. சர்க்கரை தனியாக ஒரு மாதிரி இதுவாக நிற்கிறது. இது இப்போ 2 சேர்ந்து நல்லா அந்த கேரமல் கலருக்கு வரணும். அல்லது இது ரொம்ப அடுப்பை பெருசாக வச்சுன்னு பண்ணிட்டேன்னா இது கசந்து போயிடும். அதனால் மீடியம் ஹையில் இல்லை சிம்மில் இருக்கட்டும். இப்போ இது சர்க்கரையும் நெய்யும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது. தெரியுறதா உங்களுக்கு? இது இன்னும் கொஞ்சம் நிறம் வரணும். அடுப்பு கம்ப்ளீட்டாக சின்னதாக வச்சுருக்கேன். தெரியுறதா உங்களுக்கு? நல்ல கேரமல் கலருக்கு வந்திருக்கு. ஒரு மாதிரி ஹனி கலருக்கு வரும். இது இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்றேன். அணைச்சிட்டு இந்த பால் பவுடரையும் மைதாவையும் இதில் ஆட் பண்ணுறேன். அணைச்சிட்டு ஆட் பண்ணுங்க. பிகாஸ் இது முருகிண்டே போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினேன். இந்த மிக்ஸை கப்ஸில் விடணும். இப்போது கையில் விழுந்ததுன்னா நமக்கு சூடு தாங்காது. அதனால் கீழே வச்சுட்டே பண்ணுங்க இது. ஸோ இது அப்படியே ஆறட்டும். பண்ணுங்க. இதுலேருந்தே எடுக்க வரல. தெரியுறதா? அடுப்பு மேலே விழுந்தது எப்படி இருக்கு வருங்க. ஸோ இது கொஞ்சம் ஆற அப்படியே டைட்டாகிடும். இது நல்லா அது ஆறட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை இதுலேருந்து எடுத்துகிட்டு உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி கட்டினாலே வந்துடும் அழகாக.
இப்படி இருக்கும். இது இப்படி கழட்டி எடுத்தோன்னா இது பாருங்க, இப்படி சத்தம் கேட்க ஊற்றல. இதை உடைக்கணுன்னா இப்படி பண்ணினா இப்படி உடையும். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜோராக இருக்கும். அந்த லாக்டோகிங் சாக்லேட் மாதிரி அவ்வளோ ரொம்ப ரொம்ப லாக்டோகிங் சாக்லேட் மாதிரி அவ்வளோ ஜோராக இருக்கும். குழந்தைகள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு சின்ன தட்டுக்கு. இது வந்து செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செட் ஆகிடும். இது இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் இது பண்ணுறேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி நான் போடலை. ஏலக்காய் பொடி போடுறவா போட்டுக்கோங்க. குங்குமப்பூ போடலைன்னா கூட நீங்கள் வந்து கேசரி பவுட்ரு அந்த இடத்துல போட்டுட்டு ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கலந்துருவோம். ஏன்னா இதில் ஃபுல்லாக குங்குமப்பூ வாசனையோடய இது இருக்கிறதுனால நான் ஏலக்காய் பொடி போடலை. தேவைப்பட்டவா அதையும் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியானது, குவிக்காக எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக்ஸ்